அமெரிக்காவில் மனைவியை கொலை செய்துவிட்டு விபத்து நாடகம் ஆடிய இந்திய ஐடி ஊழியர் 9 மாதங்களுக்கு பின் கைது செய்யப்பட்டுள்ளார். மனைவியின் உடலை போட்டோ எடுத்து தனது காதலிக்கு அனுப்பியவர் கையும் களவுமாக சிக்கியது எப்படி? அமெரிக்காவின் வாஷிங்டன் மாகாணம் பெல்லிவ் நகரில் வசித்து வந்தவர் 39 வயதான மென்பொருள் பொறியாளர் அவினாஷ் நர்னே. தெலுங்கானாவைச் சேர்ந்த இவர் தனது மனைவி ரஜிதா சபினேனியுடன் வாழ்ந்து வந்தார். கடந்த 2025ஆம் ஆண்டு அக்டோபர் 27ஆம் தேதி அவினாஷ் பதற்றத்துடன் காவல்துறைக்கு அவசர அழைப்பு ஒன்றை விடுத்திருக்கிறார். தனது மனைவி ரஜிதா குளியல் அறைக்குள் இருப்பதாகவும் தான் எவ்வளவு அழைத்தும் கதவை திறக்கவில்லை என்றும் பதற்றத்துடன் கூறியிருக்கிறார். உடனே சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் குளியல் அறையின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபொழுது ரஜிதா தரையில் விழுந்து கிடந்ததைக் கண்டு அதிர்ந்து போயினர். அவரை பரிசோதித்து பார்த்ததில் உயிரிழந்திருப்பது உறுதி செய்யப்பட்டது. அவினாஷிடம் நடத்தப்பட்ட விசாரணையில், நான் சில வேலைகளுக்காக சுமார் 40 நிமிடங்கள் வெளியே சென்றிருந்தேன். திரும்பி வந்து பார்த்தபொழுது குளியல் அறையின் கதவு உட்பக்கமாக பூட்டப்பட்டிருந்தது என அவினாஷ் அப்பாவியாக வாக்குமூலம் அளித்தார். ஆரம்பத்தில் இந்த வழக்கு சந்தேகத்திற்கிடமான மரணமாகவே கருதப்பட்டது. ஆனால் சிசிடிவி கேமரா மற்றும் வீட்டின் டிஜிட்டல் லாக் உள்ளிட்டவற்றை பரிசோதித்த போலீசாருக்கு லேசாக சந்தேகம் ஏற்பட்டது. காரணம், அவினாஷ் 40 நிமிடங்கள் வெளியே சென்றதாக கூறிய நேரத்தில் அவர்களது வீட்டிற்குள் யாரும் நுழைந்ததற்கான எந்த ஆதாரமும் அதிகாரிகளுக்கு கிடைக்கவில்லை. மேலும் மறுநாள் வந்த முதற்கட்ட உடற்கூறாய்வு அறிக்கையில் ரஜிதா கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டிருப்பது தெரியவந்தது. ரஜிதாவின் மரணம் தற்கொலை அல்ல, அது ஒரு படுகொலை என்றும் கழுத்து நெரிக்கப்பட்டதால் ஏற்பட்ட மூச்சு திணறல் காரணமாகவே அவர் உயிரிழந்தார் என்றும் அந்த அறிக்கை திட்டவட்டமாக தெரிவித்தது. அதன் பின் தான் போலீசாரின் சந்தேக பார்வை அவினாஷ் மீது திரும்பியது. போலீசார் நுணுக்கமாக நடத்திய விசாரணையில் இந்த கொலைக்கு பின்னணியில் உள்ள திடுக்கிடும் தகவல்கள் வெளிச்சத்திற்கு வந்தன. அவினாஷிற்கு இந்தியாவில் பல ஆண்டுகளாக ஒரு பெண்ணுடன் இரகசிய உறவு இருந்து வந்துள்ளது. இதற்கிடையில் தான் கடந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட ரஜிதாவை அவினாஷ் திருமணம் செய்துள்ளார். திருமணத்திற்கு பிறகும் காதலர்கள் இருவரும் தங்களது உறவை தொடர்ந்து வந்துள்ளனர். கொலை நடந்த அன்று அவினாஷ் தனது காதலிக்கு 4 முறை செல்போனில் பேசியிருக்கிறார். மேலும் தனது மனைவியின் சடலத்தை புகைப்படம் எடுத்து அதை தனது காதலிக்கு அனுப்பியதும் அம்பலமாக இருக்கிறார். இது தவிர ரஜிதா இறப்பதற்கு முன்பு பலமுறை அவினாஷிற்கு அனுப்பிய குறுஞ்செய்திகளும் முக்கிய ஆதாரங்களாக சிக்கியுள்ளன. அவினாஷின் மொபைல் போனில் இருந்த ஃபிட்னஸ் செயலி அவரை போலீசாரிடம் காட்டிக் கொடுத்துள்ளது. ரஜிதா இறந்ததாக கூறப்பட்ட நேரத்தில் அவினாஷின் இதய துடிப்பு மற்றும் உடல் இயக்கம் வழக்கத்திற்கு மாறாக அதிகமாக இருந்ததை அந்த செயலியின் பதிவுகள் துல்லியமாக காட்டிவிட்டது. அதன் மூலம் சம்பவத்தின் பொழுது பெரிய போராட்டம் நடந்திருக்கிறது என்பதை போலீசார் உறுதி செய்துள்ளனர். கடந்த 9 மாதங்களாக நடந்து வந்த புலனாய்விற்கு பிறகு ஜூலை 5ஆம் தேதி அவினாஷ் மீது போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு ஆயுள் தண்டனை கிடைக்க வாய்ப்புள்ளது. வழக்கின் விசாரணை நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அவினாஷ் தற்பொழுது கிங் கவுண்டி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். $2 மில்லியன் பிணையில் வெளிவர நீதிமன்றம் அவரை அனுமதித்துள்ளது. மனைவியை கொன்றுவிட்டு திட்டம் போட்டு தப்பிக்க முயன்ற அமெரிக்க பொறியாளர் 9 மாதங்களுக்கு பின் சிக்கியிருப்பது அமெரிக்க வாழ் இந்தியர்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது.